வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஆஃப்ரின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரவணா பவனில் செய்கிற ஒயிட் குருமா தாங்க. அதே டேஸ்ட்டில் அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் சொல்கிற மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதனால் அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத கசகசா தேவை. கரம் மசாலா பவுடராக காமிக்காமல் நான் தனியாகவே மசாலாவுக்கு காமிச்சிடுறேன். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், 2 சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்க போகிறோம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வேறு எந்த பொடியும் ஆட் பண்ண வேணாம், கலர் ஸ்பாயில் ஆகிடும். 10 முந்திரி எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு விழுது எடுத்துக்கிறோம். சின்ன சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய்கறிகளில் நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். பீன்ஸ் ஒரு 4-5 எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஒரு சின்ன கேரட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது போக வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்குரியதை முதல்ல தனியாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். பொட்டுக்கடலை, கேஷ்யூ நட்ஸு, கசகசா, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே சின்ன சீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சீரகம் லைட்டாக தெரிச்சதுமே நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். பொன்னிறமானதுக்கப்புறமா இதோடு நம்ம இஞ்சி பூடு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் சேர்க்குறோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்ட நின்று நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாத்தையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி வேகிறதுக்காண்டி 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்டு, பட்டர் பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துட்டோம். தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. காய்கறிகள் எல்லாம் வெந்துடும். காய்கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா ஸ்மெல் ஃபுல்லாக நல்லா இறங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இது கூட நம்ம மல்லி இலை சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது சப்பாத்தி, பூரி, ரோட்டி, அதுக்கப்புறம் ஃபுல்காக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மற்ற அப்டேட்ஸ்க்காக. நாங்கள் இதை யூஸ்வலாக டின்னருக்கு ரோட்டி கூட எடுத்துப்போம். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்.